ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கான பொருள் எல்லார் வீட்லையுமே டெய்லி யூஸ் பண்ணுறதா இருக்கிறதுனால இதுக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், ப்ராசஸ் பண்ண மிஷின் ப்ரைஸ் எவ்வளோ வரும், அதோட ப்ராசஸும் சொல்லியிருக்கோம். அப்புறம் பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீடைல்ஸ், அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிராம்பு ஆயில் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராம்பு ஆயில் பேசிக்காக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. க்ளவ் ஆயில்னு சொல்லுவோம். இந்த ஆயிலில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டீத்தை க்யூர் பண்ணும், காஃப் த்ராட் பெயின் இருந்தாலும் க்யூர் பண்ணும், பாடி பெயின் இருந்தால் இந்த ஆயில் மசாஜ் பண்ணோம்னா க்யூர் ஆகிடும். அப்புறம் ஸ்கின் அலர்ஜி ரேஷஸ் இருந்தாலும் க்யூர் பண்ணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு ஆயில் மக்கள் அதிக அளவில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஆயில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அதிக சேல்ஸ் எடுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ராசஸ் ரா மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியல்னு பார்த்தோம்னா கிராம்பு மட்டும்தான் தேவைப்படும். நம்ம கிராம்பு நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஹோல்சேல் பிஸ்கெட் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லோ காஸ்ட்லேயே கிடைக்கும். அதே போல் ஆன்லைனில் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே பெஸ்ட்டாக ஹோல்சேல் பிஸ்கெட் கிடைக்கும். பெஸ்ட் செல்லர் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 கேஜி கிராம்பு 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். நம்ம கிராம்பை வச்சு தான் கம்ப்ளீட்டாக ஆயில் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு மிஷின் நமக்கு தேவைப்படும். அப்புறம் மிஷினோட நேம் பார்த்தோம்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மிஷின். இந்த மிஷின் நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே கிடைக்கும். மிஷினோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா 7000 ரூபாயிலேருந்து 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம செட் பண்ணுற பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நம்ம ஸ்டார்டிங்கில் 7000 ரூபாய்க்கு இருக்க மிஷினே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆன அப்புறம் நம்ம பிளான்ட்டு நம்ம பெரிய அளவில் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிராம்பு நம்ம நல்லா ட்ரையாக விட்டுட்டு பவுடராக அரைச்சிடணும். அந்த பவுடரை ஸ்டீம் மிஷினில் கொட்டி விட்டுட்டு மிஷினை ரன் பண்ணோம்னா ஆயில் கிடச்சிரும். இதில் சப்போஸ் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ ரேஷியோவில் ஆட் பண்ணணும் என்னென்னு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸ்லேயே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபைனலாக அவுட்புட் கிடச்ச ஆயிலை நம்ம பாட்டிலில் நீட்டாக நம்ம பிராண்ட் ஸ்டிக்கரோட ஒட்டி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா மிஷின் 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரெண்ட் அட்வான்ஸ் எதுவும் நமக்கு இருக்காது. அப்புறம் ஆயில் ஃபில் பண்ண பாட்டில் ஸ்டிக்கர் ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ரன்னிங் காஸ்ட்டு 1 லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அதில் நம்ம ஒர்க்கர் சேலரி, இபி காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டுலாம் 1 இயருக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்க்குறப்ப 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தாலே இந்த பிஸ்னஸ் நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 20 ml பாட்டிலே நம்ம 200 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கூட 5,000 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட்டாக கிடச்சிரும். 5 லிட்டர் சேல் பண்ணுறதுங்கிறது மார்க்கெட்டிங் எஃபர்ட் பயங்கரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா நம்ம மெடிக்கல் ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணியும் உங்கள் பிராண்டுக்கு ஒரு நேமில் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட பேஜில் நம்ம ப்ராடக்டை ஷேர் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ரமோஷன் பண்ணோம்னா கண்டிப்பாகவே நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. அதன் மூலியமாகவும் நம்ம ஆர்டர்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறப்ப இந்தியா ஃபுல்லாகவே சேல் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்லா ரிவ்யூ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பயங்கரமாக சேல்ஸ் கிடைக்கும். நினச்சே பார்க்காத அளவு கூட ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆயிலில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதால டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப அதிக மார்ஜின் நமக்கு கிடைக்கும். அதே மைனஸ் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம கன்சிஸ்டன்ஸாக நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. செப்பரேட்டாக வீடியோ ஷேர் பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.